இப்பொழுது கவியரங்கம் தொடங்கி இருக்கிறது. கவியரங்கத்துடைய தொடக்கத்திற்கு முன்பாக ஒரு வரவேற்புரை வழங்குவதற்காக தமிழ் படிச்சம்பல் தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயாவுடைய கவிதைகள் இன்றைக்கும் சென்னை வானொலியத்திலும் தமிழறி வானொலியிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வான்வழியாகவே இவர் குரல் பறந்து வருகிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியிலும் வான்வழியாகவே வருகிறார். வாருங்கள் ஐயா. வான்மழை போல வரவேற்புரை தருக. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு சங்கே முழங்கு. நானும் ஒரு சில வரிகள் கொண்ட கவிதையை வாசித்துவிட்டு வரவேற்புரை வழங்கலாம் என விழுகின்றேன். சங்கே முழங்கு. அன்பொடு பண்பும் அறமொடு நேயமும் தன்னலங்கொள்ளா தனித்தும் அன்பே பொங்குகின்ற நற்சிந்தை பாரில் துலங்க மங்களமாய் சங்கே முழங்கு. இல்லாமை இல்லாமல் இங்கொழித்து எல்லோரும் எல்லாமே ஏற்றமாய் எய்திடவே நல்லவை பொங்குகின்ற பாதையிலே வெற்றி படைக்க மங்களமாய் சங்கே முழங்கு. உழைக்காமல் உட்கார்ந்து உண்ணுகின்ற உடுத்தர்கள் இருப்பதாலே உழைக்கின்ற வர்க்கங்கள் உணவின்றி பசித்தீயில் வாடுதம்மா. இழைக்கின்ற துன்பங்கள் இல்லாமல் இருந்திடவே நாட்டில் எங்கும் உழைப்பவர்க்கே உணவென்று உரிமைதனை உரைப்பாவாய் முழங்கு சங்கே. எங்கும் பலமாய் எதிலும் நலமாக தங்கும்படி தாமே தந்திடவும் பொங்குகின்ற வங்க கடலென சங்கத் தமிழென மங்களமாய் சங்கே முழங்கு. பாவேந்தர் பாரதிதாசனார் இளமையிலே இலக்கியங்களை கற்று நன்கு தேர்ச்சி பெற்றவர். 14 வயதில் பாடல்கள் இயற்றுவதில் வல்லவராக திகழ்ந்தார். 15 வயதில் சிந்து அமைப்பில், சற்று முன் ஈரோடு ராஜாமணி அம்மாருக்கு குறிப்பிட்டார்களே அம்மையார் அவர்கள், முருகரை பற்றி சுப்பிரமணிய துதி என்ற பாடலை 15 வயதில் பாடினார் பாரதிதாசனார். அந்த பாடலுக்கு பெயர் சுப்பிரமணியர் துதி அமுது. பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு தன் ஏற்பெயரான சுப்புரத்தினம் என்பதை மாற்றி பாரதியின் தாசனாக பாரதிதாசனார் ஆனார். ஆரம்ப காலத்துல பாரதிதாசனார் ஏற்ற கவிதைகள் எளிதில் எல்லாராலும் படிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் அவர் எளிமையாக எல்லோரும் படிக்கும்படி ஈர்க்கும்படி தன்னுடைய கவிதைகளை படைத்தார். பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளி போல் தன் பாட்டொலி ஒலிக்கும்படி பாடல்களை பாரதிதாசனர் படைத்தார். தாழ்வு மனப்பான்மை அகற்ற சொல்வார். விழுவது இயல்பு வெட்கப்படாதே வீருடன் நின்றிடுவாய். அழுபவன் கோழை அச்சத்து இயல்பு தாழ்வை அகற்றிடுவாய். பொதுவா ஒரு நூல், அந்த நூல் எதை பற்றி சொல்லுகிறது, எந்த நூல் என்றது அந்த பாடலுடைய வரிகள் என்றே கண்டுபிடிக்கலாம். உதாரணமா சொல்ல போனா, பெருமாளே என்று பாடல் முடிந்தால் அது திருப்புகழ். அதுபோல பாரதிதாசன் தான் எழுதிய பாடல்கள், தான் படைத்த கவிதைகள், படைப்புகள் அத்தனையிலுமே எங்கெங்கு எப்படி தமிழ் என்ற சொல் வருமோ அந்த தமிழ் சொல் எல்லாம் வரும். அப்படி தமிழ் என்ற சொல் வந்தாவே கண்ண மூடி இது பாரதிதாசன் பாட்டு என்று சொல்லிவிடலாம். அப்படி அந்த தமிழோடு தான் ஒன்றிருக்கிறார், தமிழ் இவரை ஒன்ற வைத்ததா என்ற அளவுக்கு மொழியோடு மொழி கலந்தவர், மொழியோடு சுவாசித்தார் வாசித்தார் என்று கூட குறிப்பிடலாம். அதனால்தான் கொலை வாழினை எடடா கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று தன் பாட்டால் சமூக உணர்வை தட்டினார். எல்லாம் வீட்டுல எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கல்வி இல்லைன்னா அது இருண்டு வீடு அப்படின்னு இருண்டு வீடு என்ற நூல்ல சொல்றார். பேரறிஞர் அண்ணாவால புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டவர். தன்மான இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர். பாரதிதாசன் என்றாலே ஒரே ஒரு புலவர் தான். அவருக்கு இணையாக சொல்ல கூடியவர்கள் வேறு எவருமே இல்லை.
வேறு ஒருவர் தனது புலமை வாயிலாக கவித்தன்மையை கொண்டு புதிய உலகை காட்டியவர் இவர்தான் என்று பெரியார் ஈவேரா பெரியார் பாரதிதாசனத்தை குறிப்பிடுவார். இப்படி பாரதிதாசனார் பல்வேறு புகழ்களுக்கு சிறப்புற்றவர். அவரை அவரை போற்றும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உள்பட சிறார்கள், மகளிர்கள், இன்னும் பல்லோரும் பங்களித்துக் கொண்டு இன்றைக்கு கூட நிகழ்ச்சி சொல்றோம். ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்து, தமிழோ எந்த ஒரு சொல்லுமே பின்பற்றுகிறோமா? பின்பற்ற வேண்டும், ஓரளவுக்காவது அதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். தொலைதூர பார்வையோடு விதைக்கப்படும் எந்த ஒரு நல்லதும் எந்த ஒன்றும் சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பதில் ஐயமில்லை என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தன் செயல்பாட்டால் அறிவுறுத்திக் கொண்டு வருகிறது. இப்படி சிறப்பிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற சேர்க்க இருக்கின்ற அனைவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இருகரம் கொண்டு கூப்பி வரவேற்கிறது. வாருங்கள், உங்கள் பதிவுகளை இங்கே தாருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு பங்களித்து வருகின்ற கவிஞர்கள், வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள், தொடக்குரையாற்றிய திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள், இது முதல் அமர்வு கவியரங்கம், அடுத்த இரண்டாவது அமர்வு கவியரங்கம் இன்று நடைபெறுகிறது. பங்களிப்பாளர்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி இருக்கின்ற பங்களிக்க இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேறு, தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி 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 நன்றி. ஒரு சிறப்பாக ஒரு வரவேற்புரையை, ஒரு வாழ்த்துறையை வழங்கி சிறப்பித்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியிலே